நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற தலைப்பில் தான் வெளியிட்ட வீடியோ வதந்தி என காவல்துறையினர் கூறிய நிலையில் அது குறித்து விளக்கம் அளிக்கும் விதமாக மற்றொரு காணொளியை இயக்குனர் பாக்யராஜ் பதிவிட்டுள்ளார். இந்த தண்ணியில குளிக்க வர்றவங்க அந்த ரிவர் சைடில் அதே ஏரியாவில் கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ ரிவர் சைடில் குளிக்க வர்றவங்க சில பேர் காலை பிடிச்சி தப்பான ஆட்கள் காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உள்ள தண்ணியில் கொண்டு போய் பாறைக்கிட்டு எங்கே சிக்க வச்சுட்டு அப்புறம் பாடி எடுக்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காசு பண்ணுவாங்க. இது கொஞ்சம் கூட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் கல் நெஞ்சமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை பதிவு பண்ணேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க இல்லை இது அப்படியெல்லாம் அங்கே அந்த பதினாலு அந்த கோயில் அந்த சைடில் மயாத்து ரிவர் சைட்லெல்லாம் எந்த கேஸும் வரல. போன 2 வருஷத்தில் ஒரு கேஸ் கூட ஃபைல் ஆகலை. அவர் தப்பாக சொல்லிட்டாரு, இது வதந்தி, இப்படியெல்லாம் வதந்தி பரப்புறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது போலீஸை எந்த விதத்துலையும் நான் சம்மந்தப்படுத்தி சொல்லலை. அப்படி ஒரு தப்பு நடந்துதான் அங்கே போனப்போ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது 40 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் இப்போவும் யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் குளிக்க போகிறவங்க அலர்ட்டாக இருக்குன்னு சாதாரணமாக சொன்ன உடைய போலீஸை பற்றி இதில் எங்கேயுமே சம்மந்தப்படுத்தலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.